ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோக்கோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டே 3 WTCயோட டே 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 2ல என்ன நடந்ததுன்னா, கடைசியில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 2 விக்கெட்ஸ் ரிமைனிங்கோட இருந்தாங்க. ஸோ 218 ரன்ஸ் லீடில் இருந்தாங்க அண்ட் 2 விக்கெட்ஸ் ரிமைனிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இவர் ஹேசல்வுட் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க டே 2ஓட எண்டிங். அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல நினைக்கிறேன், லாஸ்ட் 5 ஓவர்ஸ் முன்னாடி வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து டே 3ல வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ டே 3 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நின்று ஆடிட்டாரு, நின்று ஆடி ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைச்சது ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அதனால வந்து அவங்க 282 ரன்ஸ் வந்து டார்கெட்டாக செட் பண்ணுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஏன்னா டே 3 பிச் இது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் இருக்கும் அண்ட் சரியா ஆட முடியாது ஸோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு அட்டாக்கிங் யூனிட்டோட தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்ரம் அண்ட் பவுமா இப்போ கரெக்டாக ஆடிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஆடிருக்காங்க. பார்க்ரம் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு, பவுமா ஒரு 50 அடிச்சிட்டாரு. அண்ட் இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனர்ஸ் மார்க்ரம் அண்ட் ரிக்கில்டன் வந்து அக்ரெசிவான ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. அண்ட் ரிக்கில்டன் வந்து சீக்கிரமே அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இவர் மிச்சல் ஸ்டார்க் வந்து பாலை ஸ்விங் பண்ண பார்த்துருக்காரு இன்டு த ரைட் ஹேண்டர், ஆனால் அது வந்து நடக்கலை. ஸோ அவ்வளோ ஸ்விங் இல்லை இந்த வாட்டி செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்விங் இல்லாததுனால. ஏன்னா மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்விங்கர் கிட்ட தான் அவுட் ஆவார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங்கரில் வந்து இன்சைட் எட்ஜாய் அவுட் ஆயிடுவார். ஸோ அது வந்து நடக்கலைன்றதுனால இந்த இந்த வாட்டி வந்து ஸ்விங் ஆகலைன்றதுனால வந்து அவர் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு பாலை. ப்ளஸ் நியூ ஹார்ட் பாலில் வந்து அவங்க நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ பால் நியூவாக இருக்கும் போதே வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அப்போதான் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியும், ஏன்னா பால் நல்லா நியூவாக ஹார்டாக இருக்கும் போது ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து தான் ஆடினாங்க. ஆனால் பரவாயில்ல, ரிஸ்க் வந்து ரிவார்டு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் ஏர்லியாகவே ப்ரெஷர் போட்டதுனால வந்து ஆஸ்திரேலியன் போலர்ஸ்னால வந்து ப்ரெஷர் தாங்க முடியல. ஸோ நிறைய பேட் பால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட் பால்ஸ்னால வந்து நிறைய ரன்ஸ் லீக் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஏன்னா அவங்க வந்து எஸ்ஏ பேட்ஸ்மேன் வந்து குட் பால்ஸே வந்து ட்ராப் அண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா குட் பால்ஸையும் வந்து நீங்கள் ட்ராப் அண்ட் ரன் பண்ணீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிரியேட் ஆகும் போலர்ஸ்க்கு. ஸோ அது பண்ணதுனால வந்து அவங்க வந்து வேற ஏதோ புதுசாக ட்ரை பண்ண போய், ஏன்னா ஸ்விங்கு கூட இல்லை, ஸ்விங்கே இல்லாததுனால வந்து வேற ஏதோ புதுசாக ட்ரை பண்ண போய் அவங்க வந்து நிறைய பேட் பால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து பண்ணிடக்கூடாது தான் அவங்க. ஆனால் வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை ட்ரை பண்ணி வந்து விட்டுருக்காங்க ரன்ஸு. அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ராப் கேட்ச் ஒன்று வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து விட்டுருவாரு. ஸோ நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தால மார்க்ரம் வந்து ட்ராப் ஷாட் ஆகுது, செகண்ட் ஸ்லிப்பில் வந்து ட்ராப் ஷாட் ஆகுது, கேரி ஆக மாட்டேங்குது, அதனால வந்து அவர் ஹெல்மெட் போட்டு முன்னாடி போய் நிற்பாருன்ட்டு. அதே மாதிரி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் ஹெல்மெட் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் இன் பண்ணி வருவார். க்ளோஸ் இன் பண்ணி வரப்போ செகண்ட் ஸ்லிப்பில் க்ளோஸ் இன் பண்ணி வருவார். அண்ட் க்ளோஸ் இன் பண்ணி வரப்போ வந்து ஷார்ப்பாக ஒரு கேட்ச் வரும், நேராக தலைக்கே வரும். ஸோ ரொம்ப குயிக்காக வந்ததுனால வந்து விட்டுருவாரு கேட்சை. அது டெம்பா பவுமாவோட கேட்ச். அண்ட் டெம்பா பவுமா வந்து இப்போ ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஸோ அண்ட் எய்டன் மார்க்கர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா மேபி பிடிச்சிருக்கலாமோன்னு தோணுது. ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு பிரில்லியண்டான ஃபீல்டர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பிடிச்சிருக்கணுமோன்னு தோணுது. அதுதான். அண்ட் டே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து 69 மோர் ரன்ஸ் தான் வந்து ரெக்வயர்டு. ஸோ டே 4ல் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 5 for 8 இல்லை ஜார்ஜ் ஹேசல்வுட் வந்து ஒரு 4 for 8 அந்த மாதிரி எதனா நடந்தால் தான் வந்து இப்போ காப்பாற்ற முடியும் ஆஸ்திரேலியாவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐசிசி ட்ராஃபி கிடைக்க போகுது. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் அவங்க ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சது வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அது பேர் கூட சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடையாது, நாக் அவுட் ட்ராஃபின்னு என்னமோ வச்சுருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது 2000ல் என்னமோ. இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு ஸோ ஒரு ஜெயிக்க போகிறாங்க ஒரு ட்ரோஃபியை, ஒரு ஐசிசி ட்ரோஃபியை. ஸோ குட் லக் டு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் டுமாரோஸ் டே. ஸோ ஐ திங்க்
they will win the World Test Championship for the first time. And ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிரிக்கெட் அனாலிசிஸ் இந்த டே 3யோட அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு எதனா ஒரு இது இருந்ததா ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு எதனா ஒரு அனாலிசிஸ் இருக்கும்ல, நீங்கள் அனலைஸ் பண்ணுற மெத்தட் வேறையாக இருக்கும். ஸோ அது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அட்டாக் பண்ணல, இவங்க தான் வந்து பேட் பால்ஸ் போட்டாங்க, அதனால தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.